அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு ஒரு துதியின் ஆடை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா துக்கம், எல்லா துயரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு துதியின் ஆடை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஒரு மகிழ்ச்சியின் ஆடை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ நமக்கு ஏதோ ஒரு கவலை, ஏதோ பாரம் நம்ம அழுத்தது போல இருக்கலாம். ஆனா இங்கிருந்து வெளியே போகும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவார். ஆமென். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த போல துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதி. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். சொல்ல, ஓ, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதி, நல்ல துதித்து துயரம் அனைத்தும், ஓ, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை, துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து, glory, தூயவரில், ஓ, துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து, தூயவரில். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஓ, புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, என்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஓ, ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, என்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து, ஓ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும். கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம். கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம். அவர் தாமே நம்மை நடத்துகின்றார், அவரின் நாடுகள் நாம். அவர் தாமே
நம்மை நடத்துகிறார். அவரின் நாடுகள் நாம் துதித்து துதித்து glory துதித்து துதித்து துயரம் அனைத்தும் துதியின் நாடை அணிந்து துயரம் எல்லாம் துயரத்தை கத்து நீக்குகிறார். துதியின் நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து தூயவரில் அப்படி எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஹல்லேலூயா. ஷெகினா மகிமை ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்த முடிஞ்ச ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஷபரகது ஹல்லேலூயா Hallelujah. Hallelujah. Shabarakadara kadara. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய நதியில எத்தனை பேர் மூழ்க ஆசையா இருக்கீங்க? பரிசுத்த ஆவியானுடைய நதியில மூழ்கணும். ஆவியானவர் இந்த ஆராதனை எடுத்து செல்லணும். ஆவியானுடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும். மகிமை வெளியரங்கமா இருக்கிறது. உம்முடைய மகிமை வெளியரங்கமான மகிமைக்காக நன்றி. உம்முடைய மகிமை வெளியரங்கமான மகிமைக்காய் நன்றி. உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை மகிமை மகிமை. ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் இந்த ஆராதனை வேளையில் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. மகிமையின் மறுரூபம் வெளிப்படுவதாக. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய சபையில் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய கிரியைகளை நாங்க பார்க்கணும். ஆவியானவருடைய கிரியையை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய கிரியை பார்க்கணும். ஆவியானவர் எழுந்தருளும். ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும். வாயில திறந்து கொஞ்ச நேரம் விட்டு கொடுங்களேன், விட்டு கொடுங்களேன், விட்டு கொடுங்களேன். விட்டு கொடுக்கும் பொழுதே ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். எல்லா பலவீனத்தை கர்த்தர் நீக்குகிறார். ஒரு புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவ வல்லமை, சூழ்நிலை மாற்றுகிற தேவனுடைய வல்லமை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். மாற்றுவதற்கு தேவையானது தேவ வல்லமை. அந்த தேவ வல்லமை இந்த ஆராதனை வேலை கடந்து வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில் தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க நன்மைகளை கொண்டு வருகிற தேவ வல்லமை. ஓ நல்லவரே, ஷபபரா தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே தோளினால் மூடனுமே
பரிசுத்தமாக என்று அசைவாடும் ஆவியான தேவம் என்று அசைவாடும் ஆவியான. நான் விசுவாசிக்கிறேன், உங்க சூழ்நிலைக்கு மேலாக கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய விரும்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய விரும்புகிறார். பறந்து ஆக்கிற பட்சியை போல கர்த்தர் ஆதரவாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆவியானவர் தம்முடைய பலத்த அபிஷேகத்தோடு கடந்து வந்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்த பொழுது அதுக்கு ஜீவன் உண்டாயிற்று. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை பார்த்து உரைக்கிறேன், உங்களுக்குள் ஜீவன் உண்டாகிறது. எந்த காரியத்தில் முடியாது என்று இருக்கிறீர்களோ, முடிந்து போய் இருக்கிறீர்களோ, அந்த சூழலை பார்த்து நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது முடியும் என்று கூறுகிறேன். ஓ, கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள. முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிற அபிஷேகம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அசைவாடுங்கப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஒருவேளை உங்க குடும்பம் தாறுமாறான குடும்பமா இருக்கலாம், உங்க குடும்பத்துடைய சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் தாறுமாறா இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் தாறுமாறை போல இருக்கலாம், ஒழுங்கினமா இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். இன்னைக்கு அசைவாட விரும்புகிறார். சரி பண்ண வேண்டியவைகளை சரி பண்ண போகிறார். சரி செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் சரி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் குடும்பத்தை கர்த்தர் சரி செய்ய போகிறார். என் வாழ்க்கையை கர்த்தர் சரி செய்ய போகிறார். ஒருவேளை இடிந்து போய் இருக்கிறவங்க அலங்கத்தை கர்த்தர் திரும்ப கட்ட போகிறார். உங்க பரிசுத்த வாழ்க்கை இடிந்து போய் இருக்கலாம், உங்களுடைய கூடாரம் இடிந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை திரும்ப கட்ட வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்திய தட்டியோ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். உங்க அலங்கங்களை கர்த்தர் திரும்ப எடுப்பிக்கிற நாள். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஆவியானவர் அசைவாட விரும்புகிறார். நான் ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க சூழ்நிலைக்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட விரும்புகிறார். உங்க இயலாமையில் கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். உங்கள் இல்லாமையில் கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். உங்க வெறுமையில கர்த்தர் அசைவாட விரும்புகிறார். ஒருவேளை வெறுமையான படகை போல இருக்கலாம். இந்த வாரத்தில் நீங்க இந்த முடிவதற்குள்ள, நான் சொல்றேன், இந்த வாரம் முடிவதற்குள்ள உங்க படகுகளை கர்த்தர் நிரம்பத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆவியில பெற்றுக்கொள்றீங்க? ஆவியில விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஆமென். என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்துவங்களை செய்ய போகிறார். அதற்கு தான் தேவ சமூகம், அதற்கு தான் ஆராதனை, அதற்கு தான் ஆண்டவருடைய வல்லமை. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அசைவாடுங்கப்பா. என் குடும்பத்தில் அசைவாடுங்க ஆண்டவரே. என் தொழில் அசைவாடுங்கப்பா. என் வேலையில அசைவாடுங்கப்பா. அசைவாடணும். ஆவியானவர் அசைவாடலன்னா நம்ம வாழ்க்கை வெறும் படகா போயிடும், வெறும் எம்டி ஆயிரும். எம்டி இல்லைங்க, நம்ம நிரம்பி வழியணுங்க. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்முடைய படகை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க ரெண்டு கரங்களை உயர்த்து ஆவியானவரே அசைவாடும் சொல்லுங்க. ஆவியானவரே அசைவாடும் சொல்லுங்க. அசைவாடும். ஆவியானவர் அசைவாடணும். நம்முடைய குடும்பத்தில் அசைவாடணும். ஓ, என் பிள்ளைகள் மேல அசைவாடணும். ஓ ஷாபாபாபரதரகதரபோ. நன்றி ஆவியானவரே. அசைவாடும் தெய்வமே சொல்லுங்க. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும் தெய்வமே,
எங்கள் மேலே எங்கள் மேலே. ஒருவேளை யாரும் இல்லாம நீங்க தனிமையை போராடி கொண்டிருக்கலாம். தனிமையில போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒற்றையா இருந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ ஒற்றை இல்லப்பா. ஆவியானவங்க மேல அசைவாட வந்து, சூழ்நிலைக்கு மேல கத்தர் அசைவாடும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கத்தர் நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவர். கரங்களை, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல். இப்போ நான் ரிலீஸ் பண்றேன், சூப்பர் நேச்சுரல் அனாயிண்டிங் ரிலீஸ் பண்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே சூப்பர் நேச்சுரல் அனாயிண்டிங், சூப்பர் நேச்சுரல் நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவரே நாங்க ரிலீஸ் பண்றோம். சூப்பர் நேச்சுரல் ரீகா தரகபர, சூரியனை நிப்பாட்டக்கூடிய வல்லமையை தந்திருக்கீங்களே, சந்திரனை நிப்பாட்டக்கூடிய வல்லமையை தந்திருக்கீங்களே. இப்போ ஆண்டவர் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற எதை நிப்பாட்டணும் ஆண்டவரே, எதை நிற்க பண்ண வேண்டுமோ இப்பொழுது நிற்க பண்ணக்கூடிய அந்த அனாயிண்டிங் இப்போ இந்த நேரத்தில் நாங்க ரிலீஸ் பண்றோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்தெந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நிற்க வேண்டிய காரியங்களை இப்பொழுது நிற்பதாக இறையாதே அமைதலாய் இரு என்று கட்டளை கொடுக்கிறேன். இறையாதே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்பொழுது சீறி கொண்டிருக்கிற அந்த காற்றை பார்த்து நான் பேசுகிறேன். இறையாதே தேவ பிள்ளைகளை ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவருக்கு முழுசா விட்டு கொடுங்க. அப்பா உங்க குடும்பத்தில் அசைவாடணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு, சொல்லுங்க, ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், ஆண்டவர் ஏதாகிலும் இல்ல, எல்லாமே செய்ய போறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தான் போறோம். இந்த வாரத்தில் நான் சொல்றேன், எண்ணி 7 நாட்களுக்குள்ள ஆண்டவர் இப்போ இருக்கிற உள்ளங்கை மேகத்தை பெருமழையா கர்த்தர் மாற்ற போறாரு. ஒருவேளை சின்ன காரியத்தில் நீங்க வச்சிருக்கலாம், சின்ன காரியம் உங்க வாழ்க்கையில சின்ன காரியம் தான், சின்ன ஒரு நன்மை. ஆனா ஆண்டவர் கையில அது பெரிய மழையா கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிற பார்வை பெருசா பார்க்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் எல்லாமே சொல்லுங்க, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம். என் தேவன் என எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்யற காரியம் சாதாரண காரியமே கிடையாது. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் நமக்கு செய்வார். நம்ம நினைக்கிற சின்ன அளவு அல்ல. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு கடந்து வந்திருக்கிறார். முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க. உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பி அனுப்ப போறார். ஒருவேளை என்ன சூழ்நிலை வந்தீங்களோ எனக்கு தெரியாது.
யார் எதிர்பார்ப்பா இருக்கீங்களோ அவங்க படகை கத்த நிரப்ப போறாரு. சூப்பர் நேச்சுரல். நான் திரும்ப சொல்றேன், ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில தேவை. அடுத்த வாரம் நான் சாட்சி நீங்க சொல்லுவீங்க. எத்தனை பேர் நான் சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் செய்யணும்னு நினைக்கிறார். சாதாரண காரியம் அல்ல. காரணம் அவர் யார் தெரியுமா? நீங்க சாதாரணமானவர் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர். நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க, நீங்க சாதாரண. ஓ சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர். நீங்க சாதாரண. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ள போறோம். சுகம் வேணும்னா யெகோவா ரஃபான்னு சொல்லி பாடி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். வெற்றி வேணும்னா யெகோவா நிசின்னு சொல்லி நம்ம வெற்றியை சுதந்தரிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லவராக செயல்பட வேண்டும் என்றால் எல் ஷடாய் என்று மனதார சொல்லும் பொழுது அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா யெகோவா ராஃபா, ராஃபா சுகம் தரும், சுகம் தரும் தெய்வமே. சொல்லுங்க, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தரும், வெற்றி தந்த தெய்வமே. சொல்லுங்க, யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தரும், வெற்றி தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்து, வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தோல்வியெல்லாம் லாபமாக கர்த்தர் மாற்ற போறார். ஒருவேளை நஷ்டத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்க நஷ்டத்தை கர்த்தர் லாபமா கர்த்தர் மாற்ற போறார். ஏதோ ஒரு காரியத்தில் நஷ்டப்பட்டு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. உங்க நஷ்டத்தை கர்த்தர் லாபமா கர்த்தர் மாற்ற போறார். யெகோவா நிசி என்று நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏசப்பா வெற்றியை தான் தருவாரு. எந்தெந்த இடங்கள்ல நீங்க தோல்வி அடைஞ்சி நஷ்டப்பட்டு சில இடத்துல பணத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். எந்த இடத்துல பணத்தை இழந்தீங்களோ ஆண்டவர் திரும்ப அந்த காரியத்தை, ஆண்டவர் அதில் ஒரு வெற்றியை கத்த தர போறார்.
எதெல்லாம் நீங்க விட்டீங்களோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. எல்லாம் விட்டு போன நன்மைகளை கத்த தர போறாரு. எதெல்லாம் விட்டு போனது, உங்களை விட்டு போன எல்லாவற்றையும் கத்த திரும்ப தர போறார். எல்லாம் விட்டு போன நன்மைகள், விட்டு போன நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா லாபமாக கத்த நமக்கு மாற்ற போறார். நன்றி ஆண்டவரே. எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கத்த தருவார். ஒருவேளை உங்களுக்குள்ள சுகத்தை இழந்திருக்கலாம், அநேக உறவுகளை இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கத்த தருவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. உங்க காரியத்தில் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட விரும்புகிறார். எல் ஷேடா, எல் ஷேடா, சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷேடா, எல் ஷேடா, எல் ஷேடா, சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒருவேளை பலவீனத்தோடு கூட இந்த இடத்துல கடந்து வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையில தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை தொட விரும்புகிறார். சரீரத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா, ஒருவேளை யாருக்கும் தெரியாத பாதிப்பு, சில காரியங்கள் இருக்கலாம். மனிதன் பார்க்கிற பிரகாரமா அப்பா பார்க்கவே மாட்டாரு. சில பலவீனங்கள் இருந்ததுன்னா அந்த உலகம் நம்மளை தள்ளி விட்டுரும். ஆனா ஆண்டவர் ஒருபோது நம்மளை தள்ளவே மாட்டார். யெகோவா ரஃபா இந்த ஆராதனையில வெளிப்படுகிறார். ஒருவேளை சுகத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் இது உங்களுடைய தருணம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை குணமாக்குகிற தெய்வம் அப்பா, நீர் என்னை குணமாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. ஓ ஷாபாபரா கதரபலப, இயேசுவே என்னை குணமாக்கும். இந்த பலவீனம், ஒருவேளை பலவீனப்பட்டு இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. இயேசுவே நீர் உம்முடைய ஆண்டவர் தழும்புகளால் என்னை குணமாக்கும். ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் தழும்பு, இயேசுவின் தழும்பு நம்மை சுகமாக்குகிறது. சுகமாக்குகிற வல்லமை இந்த ஆராதனை வேலைகளுக்கு ஆண்டவரே கடந்து செல்லட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவரே. மாமரா கதரா கதலா கபலபோ, நீர் சுகமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய சுகமாக்குகிற வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அநேக பணங்களை செலவு பண்ணி நீங்க வந்திருக்கலாம், அநேக முயற்சி செய்து நீங்க தோல்வியில வந்திருக்கலாம். உங்களை அவருடைய பிரசன்னத்தினால தொட வந்திருக்கிறார். உங்க வியாதிகள், அநேக நாட்களாக இருக்கிற அந்த வியாதியை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்குகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஏசப்பா. சொல்லிருங்க, நீர் என்னை சுகமாக்குகிற தெய்வமாக இருக்கிறீர், அதற்காக நன்றி ஏசப்பா. நீர் என்னை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரபபர கதரபரபோ, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். மகிமையின் பிரசன்னம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா
ஏசையா உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கி உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை. ஒருவேளை அநேக காயங்களோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். அநேக காயங்கள், ஒரு வெறுப்பு, சில மனிதர்கள் மேல ஒரு வெறுப்பு. இன்னைக்கு ஆண்டவர் காயங்கட்டுகிற நல்ல சமாரியனாக வந்திருக்கிறார். எந்த இடம் உங்களுக்கு வெறுப்பு இருக்கோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நீங்க சொல்ல போறீங்க, இந்த காரியத்துல இப்படி பண்ணது நல்லதுதான், கத்த இந்த தீமையும் கத்த நன்மையாக மாற்றினார். நீங்க அப்படி சொல்ல போறீங்க. சில வெறுப்பு நம்ம வாழ்க்கையில நன்மையை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நல்லது, ஆண்டவரே சொல்லிருங்க, நல்லது சொல்லிருங்க. கரங்களை உயர்த்தி சொல்லு, நல்லது சொல்லிருங்க, நல்லது சொல்லிருங்க, நல்லது சொல்லிருங்க, நல்லது நல்லதப்பா, நல்லதப்பா ஆண்டவரே, நல்லது. அந்த மனிதன் மறந்தது நல்லது ஆண்டவரே, அந்த சூழ்நிலைக்காக நல்லது அப்பா. ஆண்டவர் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நல்லது நல்லது சொல்லுங்க, நல்லது. வெறுப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போறார், உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போறார். இந்த காரியம் தடையா இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வெறுப்பை மறக்கி சொல்லுங்க, அந்த வெறுப்பை, அந்த வெறுப்பை மறக்கி. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா 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 ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா. கர்த்தர் நம்முடைய சபையிலேயே, கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலேயோ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போறார். கர்த்தர் செய்ய போறார். விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். தேவ சமூகத்தில் அப்படி ஒரு நிமிடம் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இன்னும் நாங்க உமக்கு பிரியமான வாழ, ஆண்டு உம்முடைய சித்தம் செய்ய, ஆண்டு உமக்காக வாழ, நானும் என் குடும்பமும் உமக்காக வைராக்கியமா வாழணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல வைராக்கியமாய் வாழ, உம்முடைய சித்தம் செய்ய, பரிசுத்தத்துல வைராக்கியம், சபையில வைராக்கியமாய் நாங்கள் வாழ, சபைக்கடுத்த காரியங்களை நாங்கள் வைராக்கியமாய் இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எல்லா பகுதியிலும் அசைவாடும், எங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.